உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனை பற்றி அதாவது புறம் பேசுவது மிகப்பெரிய தவறு. மிக முக்கியமாக அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பேசுவது மிக மிக தப்பு, எழுதுவதும் தப்பு. ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும்போது 1000 சொல்லுங்கள், நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்கள். இறந்து போன பிறகு அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் பேசுறது, அவங்க குடும்ப விஷயங்களை இவங்களே ஏதோ போய் அங்கே பஞ்சாயத்து பண்ண மாதிரி சொல்கிறது, அப்புறமா அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து சில கதைகளை விவாதிக்கிறது, இதெல்லாம் என்ன டிசைன்னே எனக்கு தெரியவே இல்லை. பொதுவாக ஒரு விஐபி, விவிஐபி, ஒரு பெரும் ஆளுமைகள் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் பற்றியதான விமர்சனங்களை தவிருங்கள், வேணாம். ஏன்னா இந்த பாடியை இயக்குனருமே அவருடைய அந்த உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய மனைவி சந்திரலீலா வராங்க. வந்தவுடனே ஆதங்கம் தாங்க முடியாமல் கங்கை அமரன் அவர்கள், இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அனாதியா, விட்டுட்டு போயிட்டீங்களே, ஒரு ஃபோன் கூடவா எடுக்க மாட்டீங்க, ஒரு ஃபோன் கூடவா பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு, ஆதங்கத்துடைய வெளிப்பாடு. இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க, இவ்வளோ கேமராக்கள் இருக்கிறது, எத்தனை மீடியாக்கள் இருக்கிறது, எத்தனை செல்ஃபோன்கள் இருக்கிறது, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் சும்மா வெடிச்ச வெள்ளரி பிஞ்சு மாதிரி அவர் அப்படி பேசுறது காரணம் என்னென்னா, அந்த நட்பு ஆரம்பகட்ட காலத்தில் இந்த சென்னையில் பட்ட சிரமங்கள், 1/4 கிலோ அரிசி வாங்கி அதை கஞ்சி மாதிரி வச்சு அதை ஆளாளு கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றி பங்கிட்டு சாப்பிட்ட அந்த வாழ்க்கை, இன்னைக்கு எல்லாரும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, எல்லாரும் பேரும் புகழ அடைஞ்சிட்டாங்க, எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, அவங்களுடைய வாரிசுகள்லாம் அடுத்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. எங்கேயோ வரப்பட்டிக்காட்டில் பிறந்து சினிமானா என்னன்னே தெரியாத அந்த கிராமத்திலிருந்து ஆடு மேய்ச்சிருந்து மாடு மேய்ச்சிருந்து இங்கே சென்னையில் மெட்ராஸ்லாம் பெரிய விஷயம், மெட்ராஸுக்குலாம் வரதுக்கு இன்னும் பல பேர் மெட்ராஸை பார்க்காமலே செத்து போனவங்களாம் உண்டுங்க. அவங்களாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் ஊர்னா ஒரு 110 கிலோமீட்டர் இருக்குது. அவர் அந்த சென்னை பஸ்ஸை மட்டும் பார்த்துட்டு போனவர் உண்டு. அப்போ பாருங்கள், தென் மாவட்டங்களில், கடகோடி மாவட்டங்கள்லாம் இந்த சென்னை எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்குதுன்னு அப்படி அங்கேருந்து ஒரு சினிமாவுக்காக போராடி இன்று இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு நபர்களாக மாறி இருக்கிறோம். கங்கை அமரனாக இருக்கட்டும், இளையராஜா அவர்களாக இருக்கட்டும், கதாசிரியர் அன்னக்கிளி செல்வராஜாக இருக்கட்டும், மறைந்த இயக்குனர் எம்எம் பாரதராஜாக இருக்கட்டும், அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். இவ்வளோ சொத்து பத்து இருக்குது, இவ்வளோ மக்கள் மனுஷங்கள் இருக்காங்க, இவ்வளோ சொந்த பந்தங்கள் இருக்காங்க, இவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு நபரை இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களேன்ற அந்த கோபத்துடைய வெளிப்பாடை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை எல்லாரும் கேப்சர் பண்ணிட்டாங்க, வேற வழி கிடையாது. இப்போ ஏன்னா தேனியில் நடந்த அவருடைய இறுதிச் சடங்குல கூட இயக்குனர் தியாகராஜா குமார் ராஜா அவர் அந்த மீடியாவில் பார்த்து, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, சி அப்படின்னு போனது திட்டாப்ல, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு விரட்டின வீடியோ வந்தது. அவர் கேட்டதில் ஒரு பக்கம் நியாயம் இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு மீடியாக்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் கேரளாவில் இருந்த நடிகர் சலீம்குமார் அவர்களுடைய அந்த உடலை எடுக்க விடாமல் கேரளாவில் அங்கே நூற்றுக்கணக்கான யூடியூபர்கள் சூழ்ந்து கொண்டு அப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த திரையுலகத்தை சார்ந்தவங்க, விஐபிங்க, அரசியல்வாதிங்க, அந்த கேரள சிஎம் அவரே வர முடியாத அளவுக்கு இந்த கேமரா உள்ள விட்டு இடுக்கல விட்டு இதில் பண்ணி இவரை பற்றி என்ன சொல்றீங்க, ஏது சொல்றீங்கன்னு ஒன்று கடுப்பாயிட்டாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணாரு, இதே மாதிரி தொடர்ந்ததுன்னா 3 லட்ச ரூபா அபராதம், 2 வருஷம் சிறை, இப்படிதான், வேற வழியே கிடையாது அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தை ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு செலிபிரிட்டியை. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நாங்கள் ஒரு தகவல் சொன்னாதானங்க மக்கள்கிட்ட போய் சேருது, அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அவ்வளோ பெரிய மனுஷன், அதை எவ்வளோ பேர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வெறுமனே அவருடைய அந்த அதாவது இந்த உடல் எத்தனை பேர் அஞ்சலி செலுத்துறாங்க, அது இறுதி அந்த ஊர்வலத்தை கொண்டு போகிறது, இதை மட்டும் காமிக்கல. இடையில் அவர் சம்பந்தப்பட்ட படங்கள், அவர் இயக்கிய படங்கள், அவர் அறிமுகப்படுத்தின அந்த நாயகர்களுடைய பேட்டியெல்லாம் நாங்கள் இடையில போட்டுக்கிட்டு இருக்கோம்.
இதெல்லாம் தெரியணும் இல்லை, இன்னைக்கு தான் விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு இல்லை, இதை யாரால தடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் நியாயமான ஒரு கேள்விதான். அதே வேளையில் நீங்கள் பாருங்கள் வந்து மேற்கத்திய நாடுகளில் ஒரு டீசென்ட் அப்படி ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி அந்த ஸ்டாண்டில் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் வர மாட்டாங்க, இந்த பக்கம் வர மாட்டாங்க, கரெக்டாக நின்றுட்டு இருப்பாங்க. வந்து முடிச்சு ஒரு பெரிய ஒருத்தர் வந்து பைட்ஸ் கொடுக்க விருப்பப்பட்டால் வருவாங்க, பேசுவாங்க, இல்லைன்னா கிளம்பி போயிடுவாங்க. இவங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே தான் பயங்கரமான, இங்கன்னா இந்தியாவில் தான் மிகப்பெரிய அக்பர். இப்போ கங்கையமரன் அவர்கள் பேசினார், ஆதங்கப்பட்டார். ஏனால் கடைசி காலகட்டத்தில் பாரதிராஜா, இயக்குனர் பாரதிராஜா அவர்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டு. ஏன்னா அவருடைய மனைவி வந்து தேனியில் இருந்திருக்காங்க, மகள் வந்து மலேசியாவில் இருந்திருக்காங்க, அவங்க மலேசியாவில் தான் அவளை கட்டி கொடுத்தாங்க. மருமகள் வந்து வேறு எங்கேயும் இருந்திருக்காங்க, ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு உதவியாளர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் அவர் என்ன சொல்ல விரும்பினார், என்ன சொல்ல வந்தார், என்ன கண்ணுடைய கடைசி விருப்பத்தை என்ன பண்ணார், யாரை பார்த்து ஏங்கணும்னு நினச்சாரு, யாருக்கிட்ட எந்த முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், கடைசியாக இவங்க முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி யாரை ஆசைப்பட்டாருன்னு ஒன்றுமே தெரியல. அந்த உயிர் பிரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க. ஒரு இயக்குனர் இமயம்னு எத்தனை சும்மா களிமண்ணை கூட நடிக்க வச்சா ஒரு மாபெரும் கலைஞன். வந்து அத்தனை படங்கள் தமிழ் சினிமாவில். இன்னைக்கு பால்கே விருது கொடுக்குறாங்கல்ல இந்திய அளவில், அதே போல் தமிழில் வந்து இயக்குனர் பாரதிராஜா பெயரில் ஒரு விருது கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தெருவோட பேரை வைங்கன்றாங்க, அவருக்கு ஒரு வெங்கல சிலை வைங்கன்றாங்க. அப்படி தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய கோபத்தை கங்கை அமர் அவர்கள் கொட்டதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மெட்ராஸில் நாங்கள் வந்து சோத்துக்கு தண்ணி லாட்டி அடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆயுத பூஜைக்கு பொரியை வாங்கி அந்த பொரியை வந்து ஒரு இதில் கொட்டி தண்ணி தெளிச்சு அது என்ன உப்பி வரும், அதை சோறா சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்து நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ கோடியில் சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ புகழ் இருக்குது. கடைசி காலத்தில் பக்கத்தில் இருந்த ஆறுதலுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்ததுக்கு யாரும் இல்லையே, ஒரு ஸ்பூன் பால் ஊற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற கோபத்தை தான் சொல்லியிருந்தார். அதை பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க, அங்கேயே இது என் குடும்ப விவகாரங்க, இதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்கக்கூடாது, முடிஞ்சால் அவரை பற்றி நல்லது சொன்னால் சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்லைங்கன்றாரு. அது உண்மையிலே குடும்ப விவகாரம் தான், குடும்ப விவகாரம் தான். அதே வேளையில் வந்து எனக்கு இயக்குனர் இமயத்துடன் மிக நெருக்கமாக இருந்த, அவர் பேரை சொல்ல வேணான்ட்டார், மிக நெருக்கமாக இருந்த அவருடைய நண்பரும் அவரும் திரைத்துறையை சேர்ந்தவருமான அவர் சொல்லி ஆதங்கப்பட்டார். நான் ஒவ்வொருத்தராக பேசுகிறத பார்த்தேன் பாலு, நான் வந்து என்னங்க வந்து இவ்வளோ பெரிய திரைக்கதை ஆசிரியர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, எப்படிலாம் பேசுகிறாங்க, வந்து கொஞ்சம் கூட வந்து இதுவே இல்லாமல் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து சொல்கிறதுக்கு என்ன கூச்சமாக இருக்குது, பேசியிருக்கிறது தான் வந்து ஒரு ஒப்பாட்டியை வச்சுருந்தாரு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. வச்சிருக்கட்டுமே என்னன்ற, நான் வந்து அது அவருடைய தனி உரிமை தான். அது என்ன வந்து அது என்ன மாபெரும் குற்றமா, அது என்ன வச்சிருக்க கூடாதா, அதனால் யாருக்கு பாதிப்பு, இல்லை அந்த ஒப்பாட்டி வந்து குய்யோ முறைன்னு அடிச்சுக்கின்னு என் சொத்து பூரா இதுதான், என்னை வந்து இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு யாராவது பேசுனாங்களா? அப்படி ஒரு கேரக்டரே இல்லை. அந்த கேரக்டர் எப்படியெல்லாம் வடிவமைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் பயங்கரமாக ஆதங்கப்பட்டிருந்தார். எவ்வளோ பெரிய மனுஷங்க வந்து. அதே வேளையில் சில சொல்லுவாங்கள்ல ஊரில் வந்து, இப்போ அந்த உயிரோடு இருக்கும்போது என்ன சொத்து பொத்தோ அதை ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துருங்க பாடுவாங்க, சொல்லுவாங்க வந்து பெரியவங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன, அந்த பெரியவர்களுக்கு வந்து அவங்க வயதானவர்களுக்கு ஒரு இன்செக்யூர் குணம் வந்து, இந்த சொத்தெல்லாம் இருக்கிறது ஆளுக்கு ஒருத்தனுக்கு காக்கானி இருக்கலாம், ஒருத்தருக்கு 50 ஏக்கர் இருக்கலாம், ஒருத்தருக்கு 1000 ஏக்கர் கூட இருக்கலாம். காக்கானி இருக்கிறவங்களுக்கும் 1000 ஏக்கர்களுக்கும் ஒரே மணல் தான். இதெல்லாம் பிள்ளைங்க பொண்ணுக்கு கொடுத்துட்டா கடைசி காலத்தில் நமக்கு யார் சோறு போடுவாங்க? சோறு போடுவாங்களை தாண்டி நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம கையில் ஒரு பிடிமானம் இருக்கணும், நம்ம கையில் வந்து ஒரு 10 சென்ட் நிலமாவது இருக்கணும், நம்ம கையில் ஒரு 50 சவரம் நகையாவது இருக்கணும், இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு அவர்களுக்கு ஒரு வயதான பிறகு ஒரு பயம். ஆனால் கிட்டத்தட்ட இவருக்கு கிட்ட ஒரு 400-500 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின் பொழுது என்ன இருக்குது, ஒரே மகன், உண்மையிலே அப்படி ஆசையாக வளர்த்த ஒரு மகன் வந்து எல்லாரும் ஓடுறதுக்கு அதுக்காக தானுங்க வந்து தன்னுடைய பிள்ளைகள், பொண்டாட்டி, தன் சுற்றத்தார், பொழிப்பா தான் குழந்தைங்க நல்லா இருக்கணும், தன் மனைவி நல்லா வச்சுக்கணும், எதுக்காக எல்லாரும் ஓடுறாங்க, எதுக்காக எல்லாரும் வந்து சம்பாதிக்கிறாங்க? அந்த ஒரு ஒத்த
மகன், ஒரு மகள் இருக்காங்க வந்து. இது ஆரம்பத்திலே இந்த சொத்தை பிரித்து கரெக்டாக எழுதி வச்சுருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து, இன்றைக்கி மீடியா முன்னாடி உட்காந்து, கேமரா முன்னாடி உட்காந்து இதையெல்லாம் பேசுகிறார்களே, இதை தவிர்த்திருக்கலாமே. இது எங்கே வந்தது அப்படின்னா, அங்கே அவருடைய இறுதிச் சடங்கு தேனியில் நடந்த பொழுது மறைந்த மனோஜ் அவருடைய மனைவி நந்தனா உட்காந்துட்டு இருக்காங்க. பாரதராஜா அவர்களுடைய மகள் ஜனனி வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த ஒரு காட்சியை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்களோட தகராறா, உண்மையே வந்து நாத்தனாரியா இங்கே வந்தீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க வந்து வெளியே போன்னு சொன்னாங்களா, அல்லது வந்து இங்கே இருக்காதீங்க மெட்ராஸ் கிளம்பி போங்க, சென்னை கிளம்பி போங்கன்னு சொன்னாங்களா, இல்லது உங்களுக்கு சொத்துல 10 பைசா கிடையாது, எங்கள் அப்பா உங்களுக்கு எழுதி வைக்கல அப்படின்ற தகராறு வந்தது, அது யாருக்குமே தெரியாது. ஒரு மௌனமான ஒரு காட்சி, ஒரு ஷாட், அவ்வளோதான். அது காட்சி கூட கிடையாது, ஒரு 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 ஷாட். அது அந்த ஷாட்டை வச்சுக்கிட்டு புனைவு கதைகள், அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பேசுறது. அங்கே வந்து நடிகர் ராதிகா அவர்கள் வந்து சமாதானப்படுத்துகிறார், சமாதானப்படுத்தின்னு பண்ணுறேன். அதே வேளையில் ஒரு மகன் இறந்த துக்கம் தாங்க வந்து. நான் சொல்கிறது என்னென்னா, புத்திர சோகம் வந்து மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரியது. அது ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம். எப்படி பார்த்து பார்த்து பாராட்டி மனோஜ் கிரியேஷன் அந்த அந்த லோகோ வந்த பிறகு அந்த மனிதர் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார். ஜனனி ஆர்ட்ஸ், ஜனனி மூவிஸ், ஜனனி கிரியேஷன்ஸ் மகளுடைய பேரில் அப்படி வந்தப்போ எப்படி இது பண்ணுறார். அது ஒரு ஒத்த பையன் இன்னைக்கு என்ன சொல்கிறது வந்து அவ்வளோ பேரை. அது இறந்த பிறகு நந்தனா 2 பெண் குழந்தைங்க இருக்குது. நான் நல்லா ஞாபகம் இருக்குது, மனோஜுக்கும் நந்தனாவுக்கும் திருமணம் நடந்து அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு ஏதோ ஒன்று நடந்ததுக்கும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, திருமணம் ஆயிடுச்சு. அவர் பாரதராஜா சார் சொல்கிறார் வந்து, அப்போது நான் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் கேரளாவில் வந்து ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்துட்டான் அப்படின்னு ஜாலியாக சொல்லிகிட்டு இருந்தார். அதில் என்ன இருக்குது வந்து நமக்கு. அப்போ நாங்களாம் சும்மா சொல்லிட்டு இருந்தோம், சார் உங்களுடைய அறிமுகம் முழுக்க பெரும்பாலும் கேரளா தானே அப்படின் போது சிரிச்சார் வந்து. அதில் ஒன்றும் இல்லைங்க, மொழிபேதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம தமிழுக்காக தமிழினத்துக்காக குரல் கொடுக்குறோம், நம்ம எல்லாரும் சகோதரர் தான் அப்படின்னு. நந்தனா யார் இவங்க வந்து ஒரு பெரிய ஒன்று வசதியான வீட்டு பெண் கிடையாதுங்க வந்து. கேரளாவில் கோழிக்கோடு தான் அவங்க சொந்த ஊர். மலையாளத்தில் ஒரு 2-3 படங்கள் நடிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான படத்தில் தமிழில் அறிமுகமானாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் வீட்டிலிருந்து ஒரு வாரிசு திரையுலகுக்கு வருகிறார் அப்படின்னு அந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய துஷ்யந்த் ராம்குமார் அவருடைய மகன். அந்த படம் பேரே வந்து சக்ஸஸ். அவங்க தாத்தா ஏவிஎம் முன்னாடி நின்று பராசக்தி படத்துக்காக ஏமி ஸ்டுடியோவில் அந்த நின்று சக்ஸஸ்ன்னு வர வந்து அதுதான் முதல் ஷாட்டு. அந்த படத்தினுடைய தலைப்பே சக்ஸஸ் தான். அந்த படத்தில் அறிமுகமானவங்க தான் நந்தனா. அதன் பிறகு வந்து 2-3 படங்கள் ஏபிசிடி இது மாதிரி படங்கள் நடித்து சாதுரியன்னு ஒரு படம் மனோஜ் கூட நடிக்கும்போது தான் இவங்களோட காதல் ஏற்பட்டு திருமணம் ஓகேன்ட்டாங்க, சமைச்சிட்டாங்க. 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க, ஒரு அன்பான வாழ்க்கை. அவருக்கு என்ன உடலில் என்ன பாதிப்பு என்ன இதுவோ அது தெரியல வந்து. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த 2 பெண் குழந்தைகள், ஒரு அப்பா இல்லாமல், இந்த பக்கம் ஒரு தாத்தா ஒரு பெருமை ஆளுமையாக இருந்தவர் வந்து அவர் என்ன வருத்தப்பட்டிருப்பார் இந்த பேத்திங்க மேலே. இவ்வளோ சொத்து பத்து இருந்து என்ன இருக்குது, கொடுத்துட்டு போங்களேன். நீங்கள் வந்து பாதின்ற ஒரு விஷயம் நீங்கள் என்ன சொல்கிறது வந்து பெண்ணுக்கும் சரிசமம்னு சொல்லியாச்சு வந்து. இப்போ வந்து நான் நந்தனா தரப்பில் இருந்தால் நம்ம விசாரித்த வகையில் எனக்கு மொத்த சொத்தம் வேணும் அப்படின்னு கேட்கல அவங்க. ரைட்டு, நீங்கள் பாதி எடுத்துங்க, நீங்கள் பாதி எடுத்துங்க. இன்றைக்கி வந்து பொதுவெளியில் வந்து இது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிடுச்சு வந்து. இன்னும் என்னென்னோ பேசுகிறாங்க வந்து. அவர் உடல்நிலை சரியில்லை இருந்தப்போ மலேசியாவில் இருந்தார் இயக்குனர் வரதராஜா அவர்கள். அப்போ வந்து பேப்பர்லாம் மடித்து நிறைய வெற்று பேப்பரில் அவரிடம் கையெழுத்து வாங்கப்பட்டது அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, அது அவங்க குடும்ப விஷயம். அதே வேளையில் இவ்வளோ பெரிய சொத்து, இவ்வளோ பெரிய நிலப்புலங்கள், கிட்டத்தட்ட 400-500 கோடி ரூபா இருக்கும் அப்படின் பொழுது, அதை உயிரோடு இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் சொல்கிறான் அது பிரித்து இவங்களுக்குப்பா செட்டில் பண்ணியாச்சுப்பா, எங்கள் சேஃப்டிக்கு நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பண்ணாமல் விட்டதனுடைய விளைவு தான் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியை வைத்து இன்றைக்கி ஊடகங்களில் பாரதிராஜா அவர்கள் யாருன்னே தெரியாதவங்களாம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அதுதான் ஒரு பிரபலத்துடைய குடும்ப சண்டை புதுவெளிக்கு வரும்பொழுது, ஒரு குடும்ப பிரச்சனை புதுவெளியில் நிகழும் பொழுது அதை எடுத்து எல்லா அவள்வட்ட வாய்களும் பேசும் என்பது தான் உண்மை. இதெல்லாம் மீறி அவங்க பிரச்சனை அது.
ஒரு ஒரு மாபெரும் கலைஞன், ஒரு மாபெரும் இயக்குனர். எவ்வளோ பேர் வந்தாங்க, வந்து எவ்வளோ பேர் தேப்பியா தன்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராதா அவர்கள் வந்து பேசவே முடியல. ராதாவால் அழுது உடஞ்சி என்னை விட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பேர். ரேகா, கடலோர கவிதைகள் ரேகா, நான் போய் ஹாஸ்பிட்டலில் பிஆர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்த பிறகு உங்கள் ஊர்லாம் ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பாங்களே, குடிக்கிறதுக்கு ரொம்ப இதமாக, எவ்வளோ ஏக்கமாக இருந்திருக்காரு பாருங்க. கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பாங்களே, அதை கொஞ்சம் வச்சு கொண்டு வரேன். நான் போய் வீட்டில் போயிட்டு அந்த கஞ்சியை செஞ்சு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். ஒரு 5 ஸ்பூன் தான் சாப்பிட்டாரு. ஏக்கம் இந்த முதுமையில் வர அந்த ஏக்கம் இருக்குது இல்லைங்களா, அது மிக கொடுமையான ஒரு விஷயங்க. அது சொந்த பந்தம்லாம் சுற்றி இருக்கணும், தான் பேசுறது யாராவது கேட்கணும், தனக்கு யாராவது ஆறுதல் சொல்லணும். நீங்கள் 1000 பேர் பணம் கொடுத்து வச்சுக்கலாம், காலமுகத்துக்கு ஒருத்தர், கையமுகத்துக்கு ஒருத்தர், எவ்வளோ பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் தன் சுற்றார், குறிப்பாக மனைவி, மக்கள், பேரன், பேத்தி, இவங்க தான் இருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருந்து லாக்டவுன் சமயத்தில் அவரை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். அப்போ என்னங்க லாக்டவுன், அப்போ ஒரு லாக்டவுனில் கொஞ்சம் ஒரு சின்ன தளர்வு ஒன்று விட்டுருந்தாங்க. அப்போ இன்டர்வியூ பண்ணுறது, ஒரு பத்திரிகையில் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு, சரி வாங்க ஈஸியாக வாங்கன்ட்டு, இந்த வீட்டில் தான் ஈஸியாக வாங்கன்ட்டார். அப்புறம் ஈஸியாக பிடிச்சி போனால் போய் மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். மொட்டை மாடியில் போனால் உட்காந்து சேர் போட்டுக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு பிரமாதமான ஒரு இன்டர்வியூக்கு ரெடியாக இருந்தார். வந்து அப்போ தான் தெரியும் அவர் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்காரு பாரதராஜ் அவர்கள், என் இனிய தமிழ் மக்களே, அந்த யூடியூப் சேனல். உட்காந்துக்கிட்டு அவர் ஃபுல்லாக ஒரு கதையை அப்படியே ஃப்ளோவாக அடித்து பேசிகிட்டு இருக்கார். வந்து பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு அவர் சொல்கிறார், வந்து இதில் ஏதாவது இருந்தால் எடுத்துங்க, நீங்கள் பேட்டி முடிஞ்சிடுச்சு அப்படின்னாரு. வந்து சார் இது வேறு இதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பேசியிருந்தோம். நம்ம ஒரு கிண்டலுக்கு சொல்கிறது என்னென்னா, அந்த வயசுலேயும் ஒரு உற்சாகம் குறையாமல் இன்றைக்கி இருக்கிற அந்த விஞ்ஞானத்தை கூட அடாப்ட் ஆகிறது. வந்து இன்றைக்கி என்ன யூடியூப் சேனல் தான் பெருசுன்றாங்க, அதை ஏன் நம்ம விடுவானே, என் இனிய தமிழ் மக்கள்னு ஒரு சேனலை ஆரம்பிச்சிட்டேன். பிஆர்ஓ நிகில் முருகன் தான் ஒரு கேமராமேன் அமைச்சிருக்காரு சொன்னார். அவர் அமைச்ச ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு இருந்தார் வீட்டில். அவ்வளோ ஃப்ளோவாக அந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது, தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுல மிகச்சிறந்த கலைஞன் வந்து இயக்குனர் ரம்யா. ஆனால் இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய சண்டை, 400 கோடி 500 கோடி, இவங்களுக்கு சொத்து தர மாட்டேறாங்க, அவங்களுக்கு சொத்து தர மாட்டேறாங்க. அவருக்கு வந்து கார் டிரைவர், ஒரு பெண் கார் டிரைவர் வந்து கடைசி காலத்தில் வச்சுருந்தாரு. ரகசிய பெண்ணை வந்து அறைக்குள்ளே பூட்டி வச்சுருந்தாரு. என்னென்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. தயவு செய்து ஆகச்சிறந்த கலைஞன். அவர் பர்சனலுக்குள்ளே 1000 இருந்திருக்கலாம். ஒரு ரத்த தோறுன்னுவாங்கல்ல, அந்த ரத்த தோரில் என்ன வேணாலும் ஆடி இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒடுங்கி போன ஒரு மனிதர், அடங்கி போன ஒரு மனிதர். அவருக்குள்ளே எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கு, கடைசி நேரத்தில் எவ்வளோ சொல்ல வேண்டியது இருந்திருக்கும், எவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்களாக ஒரு கற்பனை கதைகள், வாய்க்கு வந்ததை, அவர்களுடைய பர்சனல் விஷயங்களை, ஒரு குடும்ப விஷயங்களை தயவுசெய்து பேசாதீர்கள். நம் பேசுகிறவங்களே தான் சொல்கிறேன், பொதுவாக சொல்ல, நல்ல விஷயங்களை பேசுங்க. அதே வேளையில் அவருடைய பெயரில் தமிழகத்தில், தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு விருதை சிஎம் விஜய் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து. என் கருத்தும் அதுதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.